Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம குர்குரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வச்சு அடுப்பே இல்லாம ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பைசி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த குர்குரே நம்ம எடுத்துருக்குறோம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியும் அதோட விதையை வந்து எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம குர்குரேயை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஏர் இருக்கனால நமக்கு என்ன பண்ண முடியாது, அதை வந்து கொஞ்சம் நுணுக்க முடியாது. ஸோ சைடில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்லாம் போயிடும். அதை என்ன பண்ணுறோம், அதை வந்து அந்த சைஸ் அந்த இதை மட்டும் நல்லா இப்படி வந்து கொஞ்சம் மடக்கி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இது என்ன பண்ணுறீங்க நல்லா வந்து இப்படி அடிச்சிங்கன்னா அது 1-2 நமக்கு உடஞ்சிரும். ஸோ ரொம்ப வந்து அதை தூளாக்கக்கூடாது. 1-2 அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டினா நீங்கள் வந்து என்ன பண்ணால் மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வெங்காயத்தால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பொரி வந்து ஆட் பண்ணுறேங்க. பொரி வந்து ஆப்ஷன் தான். பொரி இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி வந்து காராச்சவு இல்லை மிக்சர் இது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாட் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சாட் மசாலா வந்து ரொம்பவும் நல்லா இருக்குங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் கரம் மசாலா தூள் வந்து 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே ஆட் பண்ணி கடைசியாக வந்து நம்ம வந்து குர்குரே வந்து நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்கோம். ஸோ அதே இதில் போட்டுருங்க. ஸோ குர்குரே இந்த மாதிரிலாம் வந்து லேஸில் வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் நார்மலாக அது வந்து வாங்கி அப்படியே சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி போட்டு சாப்பிட கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குர்குரே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரெண்டாவது இந்த ஸ்பைசஸ் இந்த ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் சாப்பிட்ட ஒரு இருக்கும். ரெண்டாவது ஹெல்த்தியான ஒரு சாட்டும் நமக்கு வந்து கிடைக்குங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, கடைசியாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல் லெமன் வந்து ஒரு கால் லெமன் சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம். அது மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண வேணாம். பச்சை மிளகாய் பதிலாக தான் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து கொட்டி ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து குர்குரே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். ரெண்டாவது ஒரு சாட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஒரு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு ஒரு ஃபீலும் அவங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நமக்கு குர்குரேயில் சூப்பரான ஒரு சாட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு சிம்பிளான குர்குரே சாட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.